இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அமெரிக்க அதிபராக கடந்த ஆண்டு பொறுப்பேற்ற டொனால்ட் ட்ரம்ப் பல்வேறு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அதிகபட்ச வரியை விதித்தார். இதனையடுத்து பல்வேறு நாடுகளும் அமெரிக்காவோடு வர்த்தக ஒப்பந்தம் செய்வதற்கு முன் வந்தன. இந்தியாவும் அமெரிக்காவோடு வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்வதற்கான பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறது. இந்த பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் இருக்கும் போதே ட்ரம்ப் நிர்வாகம் இந்திய பொருட்களுக்கு 50% இறக்குமதி வரியை விதித்து இந்தியாவை சீண்டி பார்த்து வருகிறது. இருந்தாலும் மறுபுறம் அமெரிக்கா இந்தியா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இதுவரை அதில் ஒரு உடன்பாடு எட்டப்படவில்லை. பல மாதங்களாக இருதரப்பு அதிகாரிகளும் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். சில விஷயங்களில் இரு நாடுகளுக்கும் இடையே உடன்பாடு ஏற்படாமல் இருக்கிறது. அமெரிக்க அரசு தங்கள் நாட்டு வேளாண் பொருட்களை இந்திய சந்தையில் அனுமதி கேட்கிறது. ஆனால் இது இந்திய விவசாயிகளை பாதிக்கும் என்பதால் மத்திய அரசு மறுப்பு தெரிவித்து வருகிறது. இதனால் வர்த்தக ஒப்பந்தம் தொடர்ந்து தாமதமாகி வருவதாக சொல்லப்படுகிறது. இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் இப்படி இழுபறியாக இருப்பது இந்தியாவை சேர்ந்த ஏற்றுமதி துறை சார்ந்து இயக்கக்கூடிய தொழில்களுக்கும் இந்திய பங்கு சந்தைகளுக்கும் பெரிய பாதகத்தை ஏற்படுத்தி வருகிறது. எப்போது இந்த வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். இந்நிலையில் அமெரிக்க வர்த்தக செயலாளர் ஹோவர்ட் லுட்னிக் இந்தியாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் தயாராகிவிட்டது, அது இறுதியாக வேண்டும் என்றால் பிரதமர் மோடி அதிபர் டிரம்பிடம் போனில் பேச வேண்டும் என கூறியிருக்கிறார். மோடி டிரம்பிடம் போனில் பேசாமல் இருப்பதே வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகாமல் இருப்பதற்கான காரணம் என அவர் கூறியது அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. அதிபர் டிரம்புடன் மோடி போனில் பேச வேண்டும். இதற்கான நேரம் நாள் குறித்து இந்திய அரசிடம் தெரிவிக்கப்பட்டது. 3 வெள்ளிக்கிழமைகள் கால அவகாசம் ஒதுக்கப்பட்டன. ஆனால் இந்தியா அதை ஏற்க மறுத்தது எனவும் ஹோவர்ட் லுட்னிக் கூறியுள்ளார். இதனால் இந்தியாவை விட வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் பின்தங்கியிருந்த வியட்நாம், இந்தோனேஷியா ஆகிய நாடுகள் முன் சென்று ஒப்பந்தம் ஏற்படுத்திவிட்டன எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த ஒப்பந்தம் அதிபர் டிரம்ப் உடையது. அவர்தான் ஒப்பந்தம் ஏற்படுத்துகிறார். மோடி மட்டும் அவரிடம் பேசிவிட்டால் போதும். ஆனால் அவர் அதை செய்யாமல் இருக்கிறார். இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்திற்கான கதவுகள் இன்னும் திறந்துதான் இருக்கின்றன என லுட்னிக் தெரிவித்தார். பிரிட்டனுடனான வர்த்தக பேச்சுவார்த்தையிலும் இதே சூழல் தான் நிலவியது. ஆனால் உடனடியாக அந்த நாட்டு பிரதமர் டிரம்ப் உடன் போனில் பேசி ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினார் எனவும் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் அமெரிக்க வர்த்தகத்துறை அமைச்சர் லுட்னிக்கின் குற்றச்சாட்டுக்கு இந்தியா பதிலடி கொடுத்திருக்கிறது. இது குறித்து விளக்கமளித்த இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால், பிரதமர் மோடியும் டிரம்பும் 2025ஆம் ஆண்டில் 8 முறை தொலைபேசியில் பேசியுள்ளனர். பிரதமர் மோடியும் டிரம்பும் நட்புறவை கொண்டுள்ளனர். இந்தியாவும் அமெரிக்காவும் 2025 பிப்ரவரி முதல் இருதரப்பு வர்த்தக பேச்சுவார்த்தை நடத்த உறுதி பூண்டுள்ளன. அப்போதிலிருந்தே பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுள்ளன. இரு பெரிய பொருளாதாரங்களுக்கு இடையே பரஸ்பர வர்த்தக ஒப்பந்தத்துக்கு ஆர்வமாக உள்ளோம் என கூறியுள்ளார். India and the United States were committed to negotiating a bilateral trade agreement with the US as far back as 13th of February last year, that is. Since then, two sides have held multiple rounds of negotiations to arrive at a balanced and mutually beneficial trade agreement. On several occasions, we have been close to a deal. The characterization of these discussions in the reported remarks is not accurate. We remain interested in a mutually beneficial trade deal between two complementary economies and look forward to concluding it. Incidentally, Prime Minister and President Trump have also spoken on phone on 8 occasions during 2025, covering different aspects of our wide-ranging partnership. இந்நிலையில் இந்தியா மீதான டிரம்பின் அதிருப்திக்கு சில காரணங்கள் உள்ளன என சுட்டிக்காட்டப்படுகிறது. குறிப்பாக போரை நான் தான் தலையிட்டு நிறுத்தினேன் என டிரம்ப் கூறி வந்த நிலையில் இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தம் செய்ய 3ஆம் நாடுகள் யாரும் காரணமில்லை என இந்தியா வெளிப்படையாக அறிவித்தது முக்கிய காரணம் என கூறப்படுகிறது. மேலும் மோடி எப்போது டிரம்புடன் பேச மறுத்தார் என்ற விபரத்தை அமெரிக்க வர்த்தக செயலாளர் ஹோவர்ட் லுட்னிக் வெளியிடவில்லை எனவும் கூறப்படுகிறது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.